ஷேக் அப்துல்லா சிகாகோவிலேருந்து கேட்குறாரு. 5 கேள்வியை கேட்குறாரு, 5 பாயிண்ட்டை கேட்குறாரு. கூட்டு துவா பற்றி சில கேள்விகள். இங்கு பல சந்தர்ப்பங்களில் கூட்டு துவா செய்கிறார்கள். இதில் ஏதாவது ஒன்றுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறாரு. 1, ஜும்மா குத்பாவின் இறுதியில் இமாம் துவா செய்கிறார். மக்கள் ஆமீன் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி மிம்பரிலிருந்து துவா செய்து உள்ளார்களே அப்படின்னு கேட்குறாரு. இதே கேள்வி இமாம் மெம்பரில் இருக்கும்போது துவா வந்து கூட்டு துவாவுக்கு ஆதாரமாகுமா அப்படின்ட்டு ஏற்கனவே கேட்கப்பட்டு அது ஆமீன் சொன்னார்கள்லாம் வரல, மக்களும் துவா செஞ்சார்கள்னு தான் அதில் வருது என்பதை விளக்கியிருக்கிறோம். அந்த லிங்க்கோடைய இமேஜை காட்டுறேன், நீங்கள் தேடி எடுத்து படிச்சுக்கிறங்க. ஒரு நபரின் நோய் நிவாரணத்துக்காக அவரின் குடும்பத்தார்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் இமாம் அவருக்காக துவா செய்கிறார். துவா உங்களுக்கு யாராவது செஞ்சாங்கன்னா ஆமீன் சொல்லலாம். ஆமீன் உங்களுக்காக யாராவது அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாகன்னு உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரா, ஆமீன் சொல்லலாம். ஏன்னா ஆமீனை பற்றி சிலாஹித்து என்ன இருக்குது, ஹதீஸ் இருக்குது. இந்த ஆமீன் விஷயத்தில் தான் யூதர்கள் உங்கள்கிட்ட பொறாமப்படுறாங்கண்டு. அதனால் ஆமீன் என்பதை நமக்காக யாராவது துவா செய்யும் பொழுது ஆமீன் என்று சொல்வதுன்னு கூட்டு துவான்றக்கூடாது. ஆமீன் சொல்கிற இடமெல்லாம் கூட்டு துவா இல்லை, கூட்டாக சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு ஒருவர் துவா செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்வதுங்கிறது தான், அதான் மார்க்கத்தில் இல்லாதுன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ் உங்களோட வறுமையை போக்குவானாக, வைத்த வழின்னு சொல்கிறீங்க, அல்லாஹ் உங்களுடைய நோயை குணமாக்குவானாகன்னு நீங்கள் ஒரு பிரார்த்தனையை செய்கிறீங்க. ஒன்று ஆமீன்கிறார் அவர். செய்யலாமான்னா செய்யணும், அவருக்கு நீங்கள் செய்வானாகன்னு சும்மா உட்காந்துட்டா இருக்கிறது. அப்போ முஸ்லீம்கள் விஷயத்தில் யூதர்கள் எதில் பொறாமப்படுறாங்கன்னு கேட்டால் சலாம் சொல்வதிலையும் ஆமீன் சொல்வதையும் பார்த்து பொறாமப்படுறாங்க. எதாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாங்க, எதாக இருந்தாலும் ஆமீன்னு சொல்லி அல்லாஹ்விட்டே சாட்டி விட்டுறாங்கன்னு சொல்லி யூதர்கள் பொறாமப்படுறாங்கன்ற அளவுக்கு ஒரு நல்ல காரியமாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இதை விளக்குனதையும் ஒரு லிங்க் இருக்குது, அதை எப்படின்ற அந்த லிங்க்குடைய இமேஜை போடுறேன். அந்த வாசகத்தை பார்த்து அப்படி அடித்து நீங்கள் தேடி பார்த்து முழுசாக படிச்சுக்கிறங்க. இது கூட்டு துவாவில் வராது. அது மாதிரி ஒரு பொது காரியத்துக்கு பொருளாதாரத்தை வழங்கியதற்காக அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று துவா செய்கிறார்கள். மக்கள் ஆமீன் சொல்கிறார்கள். இது சரியான்னு கேட்குறாங்க. ஒரு நிறைய காசு கொடுத்துருக்கிறாரு, அல்லாஹ் அவர் அருள் செய்வானாகன்னு ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அதை கூட்டாக சேர்ந்து செய்கிறது இல்லாமல் அவரிடமே சொன்னீர்கள் என்று சொன்னால் ஆமீன் என்று அவர் சொல்லிக் கொள்ளலாம். இது ஒரு சபையில் வச்சு சொல்லி எல்லாரும் ஆமீன் சொல்வது என்பதுங்கிறது அப்படி ஒன்று நமக்கு வரல. உம்மத்தின் பொது நன்மைக்கு இமாம் துவா செய்கிறார், மக்கள் ஆமீன் சொல்கிறார்கள், அதான் இல்லைங்கிறோம். உம்மத்தின் பொது நன்மைக்கு துவா தானே நீங்கள் ரகசியமாக செய்யணும்னு ஆகிடுத. சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட சொல்கிறது தான் அவருக்கு விளங்குற மாதிரி சொல்லலாம். மற்ற துவாக்கள்லாம் நீங்களாக தான் செஞ்சுக்கிறணும், அதுவும் கிடையாது. அல்லது தொழுகைக்கு பின் அல்லது பயான் முடிந்த பின் இமாம் துவா செய்கிறார், மக்கள் ஆமீன் சொல்கிறார், எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். தொழுகைக்கு பிறகு உள்ள துவாவை தான் நம்ம இல்லைங்கிறோம். அதாவது தொழுகைக்கு பிறகாக இருந்தாலும் எப்போ இருந்தாலும் துவாவுடைய ஒழுங்கு ஏற்கனவே 2-3 கேள்விக்கு முன்னாடி உள்ள கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறோம் இதே நிகழ்ச்சியிலேயே. அதில் என்ன இருக்கணும், துவா எப்படி இருக்கணும், ஹுஃபியத்தன் ரகசியமாக தான் துவா செய்யணும். ரகசியமாக துவா செய்யணும் என்பதிலேயே ஒருத்தர் சொல்ல எல்லாரும் அதை கோரஸ் ஆமீன் சொல்கிறது என்பது, நீங்கள் ஆமீன் சொல்லணுமாக இருந்தால் சத்தமாக தான் அவர் சொல்லணும். ரகசியமாக துவா செய்தல் என்றதிலே சத்தம் வராது. சத்தம் வரலன்னா நீங்கள் ஆமீன் சொல்ல இயலாது. அப்போ உங்களுக்கு துவா செய்வதே சத்தமாக சொல்வதற்கு தொழுகைக்குள்ளே செய்கிற துவாக்களை தவிர மற்ற இடங்கள்ல எல்லாம் நீங்கள் சத்தம் இல்லாமல் தான் துவா செய்யணும்னு இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் ஆமீன் சொல்கிற பேச்சு வர்றேன். சத்தமாக போடுற ஒரு இடம் என்ன இருக்குன்னு கேட்டால், சம்பந்தப்பட்டவருக்கு நேரடியாக நீங்கள் துவா செய்கிறது அவருக்கு தெரிவிச்சிங்க என்று சொன்னால் அது நீங்கள் சத்தம் போட்டீங்க, அதுக்கு அனுமதி இருக்குது. அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. அப்போ நீங்கள் வாய்க்குள்ளே பரக்கத் செய்வான்னு அவருக்கு விளங்காதுல்ல, அவர் நோக்கித்தான் நீங்கள் சொல்கிறீங்க, உனக்குன்னு சொல்லிடுறீங்கல்ல. உரையாடலின் போது தான் அதை நம்ம உரையாடல் துவா மெத்தடில் உரையாடுவது. துவா அடிப்படையில் உரையாடும் போது உரையாடல் என்றாலே அதில் சத்தம் வந்துடும்ல. நான் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறேன்டா, நான் பேசுகிறதுக்கு விளங்குறதுக்கு தானே நான் பேசுகிறேன். அப்போ அவர் ஆமீன் சொல்லலாம். அல்லாஹ் உங்களை அருள் செய்வானாக, அல்லாஹ் உங்களை குணப்படுத்துவானாக, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பாக்கியத்தை தருவானாகன்னு ஒரு ஆள்கிட்ட நான் உரையாடுறேன். ஒருவரிடம் உரையாடும் பொழுது உரையாடல் அது துவா அதில் அடங்கி இருந்தாலும் உரையாடலுங்கிறது நேருக்கு நேரம் தானே கேட்குற மாதிரி தானே இருக்கணும். நானே உரையாடிக்கிற முடியாது, அவர் கேட்டால் தானே அதுக்கு பேர் உரையாடல். அந்த உரையாடல் மெத்தடில் நீங்கள் அதில் துவா அடங்கியிருக்குமே என்று சொன்னால் அந்த உரையாடலை கேட்டவர் ஆமீன் சொல்லலாம். அதான் இருக்குது. அவர் மற்றது நீங்கள் துவாவில் சொன்னீங்கன்னா நீங்கள் எதுக்காக வேண்டி 3 பேரும் ஆமீன் சொல்கிறதுக்காக துவா செய்கிறீங்க. மெம்பரில் இருந்து துவா ஓதுறது சத்தமாக சொல்ல ஓதிருக்கிறாங்களா, நம்மளும் சத்தமாக ஓதலாம்.
குனூத்துங்கிறத சத்தமாக ஓதிருக்கிறாங்களா, நம்ம தொழுகைக்கு உள்ள விஷயங்கள் எதில் தொழுகைக்கு உள்ள விஷயங்களையெல்லாம் சத்தமாக ஓதுன துவாக்கள்லாம் சத்தமாக ஓதுனதாக வரும். அந்த சத்தமாக ஓதுனதில் கூட ஆமீன் சொன்னதாக வராது. சத்தமாக ஓதிக்கலாம் கேட்டுக்கலாம் அவ்வளோதானே தவிர உங்களை நோக்கி ஒரு துவா செய்யப்பட்டால் அப்படி அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் ஆமீன் சொல்லணும். ஆமீன் சொல்கிறது அது ஒரு வழிமுறைன்னு இருக்குது. அந்த ஆமீன்கிற தலைப்பில் உள்ள விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க.